ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகேரி கிரியேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கர்வ் லைன் வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த நடுவில் இந்த பீடுக்கும் இந்த பீடுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் வைக்கணும், அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு கர்வ் டிசைன் வந்து உங்களுக்கு வரும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரியாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். அது எப்படி வைக்கணும், எத்தனை இன்ச்சஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து இன்ச் டேப், சரிங்களா? இது இன்ச் டேப்பில் வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து இந்த அளவுக்கு வைப்போம். இதான் 1/2 இன்ச்சு. ஸோ இப்படி இந்த கேப்பை வைக்காமல் 1/2 இன்ச் வைக்காமல் இன்ச் டேப்புக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சென்டிமீட்டர், சரிங்களா? இதில் வந்து இந்த சென்டிமீட்டர், இதுலேருந்து இந்த கேப், சரிங்களா? இந்த அளவு வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பீடு வந்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த அளவு தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ எல்லா பீடுமே அதே அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கர்வ் டிசைன் நம்ம கொடுத்தோன்னா ஸோ ஃபுல்லாகவே வந்து இதே போல் அழகாக வந்துடும். ஸோ எல்லாத்துக்குமே அப்படி தான். ஸோ பீட் சைஸை பொறுத்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து 5 mm பீடு, 3 அதாவது 4 mm 5 mm பீடுக்கு வந்து இதே அளவு வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்ச் டேப்பில் வந்து சென்டிமீட்டர் வைக்காமல் நம்ம இன்ச்சஸ் வச்சுக்கலாம். ஸோ 1/2 இன்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா அழகான டிசைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.